ரத்தம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியமா நடக்குமா இன்னும் அடக்குனா அடங்கு நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலாம் மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி காலமாக இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று என்ற ஒன்று மிக பெரும் பலத்தோடும் சக்தியோடும் போராடியதன் விளைவாக இன்றைக்கு பல அடக்குமுறைகளை ஒழித்து கட்ட முடிந்திருக்கின்றது, பல உரிமைகளை பெற முடிந்திருக்கின்றது. இவைகளையெல்லாம் போராடி பெற்ற உரிமைகள். அந்த உரிமைகளை எல்லாம் ஆளுகின்ற வர்க்கங்கள், ஆளுகின்ற கட்சிகள் இன்றைக்கு அவை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலத்தை, இந்த 100 ஆண்டு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பங்கு பாத்திரம் என்ன என்பதை பற்றி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கும் மக்கள் மத்தியில் அந்த இயக்கங்களை கொண்டு செல்வதற்கும் தலைப்பட்டிருக்கின்றது. அகில இந்திய கட்சி அதற்கு அறைகூவல் விட்டிருக்கின்றது. ஆகவேதான் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலத்திலே இந்த பகுதியில் என்ன செய்தது என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். இந்த பேராவூரணியில் மக்கள் எல்லாம் 1975 வாக்கில் மிக பெரும் கஷ்டங்களை அனுபவித்த போது வறட்சி ஏற்பட்டது. அந்த வறட்சியில் விவசாயம் பொய்த்து விட்டது, காவிரி பொய்த்து விட்டது, விளையவில்லை, நெல் மணிகள் எல்லாம் பதறாகிவிட்டது தண்ணீர் இல்லாமல். என்ன செய்வதென்று விவசாயிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் விவசாயிகளை எல்லாம் திரட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இங்கே நம்முடைய மாநில செயலாளருக்கு சால்வை அணிவித்து துண்டு போட்ட மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சிங்காரம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மாபெரும் இயக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு சென்றது. அதுதான் 1980 நடத்திய 5000 மாட்டு வண்டிகள் பூட்டிய பேரணி. கருக்காய் மூட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு பெருமகளூரிலிருந்தும் ஆவணத்திலிருந்தும் இந்த இன்னபிற இடையாத்தி பகுதிகளிலிருந்தும் பட்டத்தூரணி பகுதிகளிலிருந்தும் மாட்டு வண்டிகள் புறப்பட்டது. அன்றைக்கு வீட்டுக்கு வீடு மாட்டு வண்டி இருந்தது. விவசாயியுடைய கறிக்காய் மூட்டைகளை மாட்டு வண்டியிலே போட்டு ஊர்வலமாக இங்கே வந்து பேராவூரணியை ஸ்தம்பிக்க வைத்து அந்த போராட்டம் நடத்தியதன் விளைவாக ஆட்சியாளர்களுக்கு உரைத்தது, விவசாயிகள் மோசம் போயிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று ஆட்சியாளருடைய செவிட்டு காதுகளுக்கு உணர்த்திய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அது கடந்த கால வரலாறு. அதை தொடர்ந்து ஜப்தி நடவடிக்கை வந்தபோது நம்முடைய தலைவர்கள் கே.ஓ. பெத்தையன், பெருமாள் கோனார், மாசிலாமணி இன்னபிற தலைவர்கள் எல்லாம் மறைந்து விட்டாலும் அவர்கள் எல்லாம் இங்கே இருந்து ஆட்சியாளர்களை எதிர்த்து, அதிகாரிகளை எதிர்த்து விவசாயிகளை, மக்களை காப்பாற்றினார்கள். கடற்கரையிலே மிக பெரும் போராட்டம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். செக்கிழுத்த செம்மன் கப்பலை, சுதேசி கப்பலை விட்டவர் நம்முடைய பெருமாள் கோனார். அங்கே மீனவர்கள் கடன் தொல்லையால் மாட்டிக்கொண்டிருந்த போது, பெரும் முதலாளியிடம் மாட்டிக்கொண்ட போது அவர்கள் எல்லாம் விடுவிப்பதற்காக அவர் படைகளை வாங்கி கொடுத்து அவர் கடனை எல்லாம் தீர்த்து சுதந்திரமாக மீனவர்களை உலாவ விட்டார். அதுதான் அவர் படகோட்டிய தமிழன், படகோட்டிய பெருமாள் கோனார் என்று பெயர் பெற்றார். இப்படி எண்ணற்ற தியாகங்களை செய்தவர்கள் நம்முடைய தோழர்கள். துறவிக்காட்டிலே மொய்தீன் ஷா, ஆவணத்திலே
திருஞானம், இன்னவர அங்கே கனமங்குடாவிலே குட்டிச்சாமி, இவர்களெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்ப்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்கள் பெயரால் சபதம் ஏற்று நம்முடைய தோழர்கள் கிளைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தோழர்கள் இங்கே ஏதோ பேரணியாக வந்து திரும்புவர்கள் மட்டுமல்ல, களத்தில் நின்று போராடுகின்ற தோழர்கள். ஆகவே போராட்டம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் உடன் பிறந்தது. இன்றைக்கு பல கட்சிகள், வருகிற கட்சிகள் எல்லாம் போராடுவதற்கு எதுவும் தெரியாத கட்சிகள், எதுவும் தெரியாமல் வீதியில் நின்று கொக்கரிக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்த்த வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. ஆகவே விவசாயிகளும் தொழிலாளிகளும் உழைக்கிற மக்களும் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு என்னுடைய தலைமை உரையை சொல்லி, எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு நுமா உறக்கம், சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பச் சிறையின் கதவு தெரிக்கும், நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பச் சிறையின் கதவு தெரிக்கும், நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, கையில் எடுத்து வாராம் தீப்பட்டிய பத்த வைக்க. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, அந்த RSS காரன் வாரான் எச்சரிக்கை. பிள்ளையாறு மாறியாத்தா பக்தரெல்லாம் எச்சரிக்கை. கல்லாவில குந்தி இருக்கும் கடற்கரவுக எச்சரிக்கை. கட்டம் போட்ட கையிலை கட்டும் காளைகளை எச்சரிக்கை. மாட்டுக்கறி மட்டனுக்கு மயங்குவோரே எச்சரிக்கை. குங்கும சந்தன துண்ணு முடித்திருக்கிறது. உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்பதனை இந்தியாவில் உறுதிப்படுத்திய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த சட்டத்தை கொண்டு வரப்பட வேண்டும் என்று முழக்கமிட்டவர்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள். லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார்கள், உழுபவனுக்கு நிலம் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று. எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். விவசாயிகள் நலனில் அக்கறையோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டிருக்கிறது. நிலம் சொந்தமாக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்களுக்கான அந்த விவசாய நிலத்தினுடைய உரிமைகளை பெற்று தந்ததோடு மட்டுமல்ல, விவசாய உற்பத்திக்கான அவர்களை பாதுகாப்பதற்கான பயிர் காப்பீடு திட்டத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் நாடாளுமன்றத்தில் அதனுடைய வேளாண் துறை அமைச்சராக இருந்த சதுரானந்த் மிஸ்ரா அவர்களால் முன்மொழியப்பட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோடிக்கணக்கான மக்களுடைய வீதியில் இறங்கிய போராட்டங்கள், பல துறைகளில் இருந்து உழைக்கிற தோழர்கள், தொழிலாளர்கள் அவர்களுடைய போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் நாடாளுமன்றத்தில் 44 சட்டங்கள் தொழிலாளர்களுடைய நலனிற்காக கொண்டு வரப்பட்டது. அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது, வேலைகள் உத்தரவாதம் செய்யப்பட்டது, வேலைக்கான உரிமைகள் இன்றைக்கு ஊதியம் உத்தரவாதப்பட்டிருக்கிறது. அத்தனையும் சாதித்து முடித்திருக்கிற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய சோதனைகளும் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் நாங்கள் மகத்தான தலைவர்களை களத்திலேயே பலி கொடுத்திருக்கிறோம். தஞ்சாவூரில் வாட்டாக்குடி இரணியன் என்ற மகத்தான மாவீரனை நாங்கள் களத்திலேயே போலீசினுடைய துப்பாக்கி சூட்டிற்கு நாம் பலி கொடுத்திருக்கிறோம். ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம் போன்ற தலைவர்களை நாம் இழந்திருக்கிறோம். ஜாம்பவானோட சிவராமன் போன்ற தலைவர்களை இழந்திருக்கிறோம்.
மகத்தான தலைவர்களை நாம் இழந்திருக்கிற அவர்கள் சிந்திய இரத்தத்தால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நாட்டில் விவசாயிகளுடைய உரிமை, தொழிலாளர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஆட்சி வந்ததற்கு பின்னால் 44 சட்டங்களும் 4 சட்டங்களாக மாற்றப்பட்டு, அதுவும் தொழிலாளர்கள் நலனுக்காக அல்ல, முதலாளிகள் நலனிற்காக அந்த 4 சட்டங்களும் மாற்றப்பட்டு விட்டது. விவசாயிகளுடைய உரிமைக்காக பெற்று தந்திருக்கிற அத்தனை சட்டங்களும் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலையை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. விவசாயி உற்பத்தி செய்திருக்கிற நெல்லிற்கு, தேங்காய்க்கு, கரும்பிற்கு, மஞ்சளுக்கு விலை நிர்ணயம் செய்கிற உரிமை விவசாயிகளுக்கு கிடையாது. இன்றைக்கு பேராவூரணி பகுதியில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தென்னை விவசாயிகள் நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உற்பத்தி செய்கிற தேங்காய்க்கு உரிய விலை அங்கீகாரம் கிடைக்கவில்லை. நீண்ட நெடிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அரசாங்கமே கொள்முதல் செய்யப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற தேங்காயை, கொப்பரை தேங்காயை அரசாங்கமே உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அரசாங்கம் உற்பத்தி செய்கிற தேங்காயை மாநிலம் முழுவதும் இருக்கிற, இந்தியா முழுவதும் இருக்கிற ரேஷன் கடைகளில் பாமாயில் கொள்முதலை நிறுத்திவிட்டு தேங்காய் எண்ணெயை நீங்கள் ரேஷன் கடைகளின் மூலம், நியாய விலைக் கடைகளின் மூலம் அரசாங்கமே வழங்க வேண்டும் என்று நீண்ட காலமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல முனை போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. எனவே ஆட்சியாளர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், 100 ஆண்டு காலத்தில் நாங்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறோம். நிச்சயமாக நூற்றாண்டுகளுக்கு பின்னாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகளுக்கு பின்னால் செங்கொடி இயக்கம் தான் இருக்க போகிறது. எத்தனையோ பேர் வேண்டுமானால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடலாம். ஆனால் அவர்கள் தொழிலாளர்கள் நலனையோ விவசாயிகள் நலனையோ பற்றி பேசுகிறவர்கள் அல்ல, பெரும் முதலாளிகள் நலனை பிரதிபலிப்பவர்களாகத்தான் இருக்க போகிறார்கள். இப்பொழுது கூட மோடி அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கு சின்ன பின்னமாக்கி இருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ராமன் பெயரால் வேலை வாய்ப்பு மசோதாவாக இன்றைக்கு மாற்றிவிட்டார்கள். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம், பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக கிராமப்புறத்தில் இருக்கிற தொழிலாளர்களை நசுக்க வேண்டும், பெரும் முதலாளிகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே 100 நாள் வேலை திட்டம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு அடிப்படையானவர்களே கம்யூனிஸ்டுகள் தான். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், நம்முடைய கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்களால் முன்மொழியப்பட்டது, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியால் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம். ஆனால் இன்றைக்கு அது எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது? வேலை உறுதியளிப்பு திட்டம், உறுதியளிப்பு என்பதனை எடுத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய கொள்கையில், மகாத்மா காந்தியினுடைய சித்தாந்தத்தில் இவர்கள் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். கோட்சேவினுடைய பிரதிநிதிகள் நாங்கள் தான் என்று மோடி பகிரங்கமாகவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தன்னை யார் என்பதனை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களோடும், கிராமங்களோடும், உறவுகளோடும், கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் கொண்டு வந்திருக்கிற திட்டம் நடைமுறையில் இருந்தது. கிராம பஞ்சாயத்தினுடைய வலிமையை உறுதிப்படுத்துகிற திட்டமாக அந்த திட்டம் இருந்தது. எங்கேயோ போய் வேலை இல்லாத காலங்களில் வெளியூருக்கு வேலை தேடி செல்லுகிறவர்கள் எல்லாம் முறைகளை மாற்றி சொந்த ஊரிலேயே கண்ணியமாகவும் கௌரவமாகவும் வருமானம் ஈட்டுகிற திட்டமாக இருந்த இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தான் மோடி இன்றைக்கு சின்ன பின்னமாக்கி இருக்கிறார். அதற்கு ஆதரவாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கு ஏன் என்று கூட கேட்கவில்லை. கோடிக்கணக்கான கிராமப்புறத்தில் வாழ்கிற, அதுதான் வாழ்க்கையாக இருக்கிற, அதுதான் அவர்களுடைய பொருளாதாரமாக இருக்கிற இந்த திட்டம் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, மாநில அரசும் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மாநில அரசுகளே பல மாநிலங்கள் இன்றைக்கு நிதி நெருக்கடியில் இருக்கிறது. ஆனால் இப்படி மாநில அரசுகளும் செய்ய வேண்டும், நிதிகளை 40% ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டம் நிச்சயமாக கிராமப்புறங்களில் ஏழைகளுக்கு பயனளிக்காது. 125 நாட்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
100 நாளை நாங்கள் 125 நாட்களாக கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 100 நாள் கொடுத்த திட்டத்திற்கே 20 நாளைக்கு மேல் வேலை கொடுக்க முடியவில்லை. ஆனாலும் இவர்களை நாட்களை உயர்த்தி கொண்டு இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற பாட்டாளிகள் மீது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை, வறுமையை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கி போய்விட்டார்கள். இதற்காகத்தான் வருகிற 24ஆம் தேதி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம், போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். எனவே தோழர்களே, எனக்கு பின்னால் நம்முடைய மாநில செயலாளர் அவர்கள் நிறைய உங்களுக்கு அரசியல் கருத்துக்களை கொள்ள. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.